அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட 2வது படம். என்னுடைய முதல் படம் ரொம்ப சின்ன படம். இருந்தாலும் வந்து ப்ரெஸ்ஸு, மீடியா, பத்திரிகைகள் நண்பர்கள் எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்க. அது என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. எப்போவுமே ஃபஸ்ட்டு படம்ன்றனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட்டு கிடச்சிது உங்கள் த்ரூவா. ஸோ 2வது படம் நான் பண்ணும்போது, இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து முதல்ல வந்து மீடியாவுக்கு தான் காட்டணுன்றது என்னோடய விருப்பத்தை வந்து நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன். அது ஏன் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட் லுக் வந்து ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு யாராவது விவிஐபிஸ் இல்லை ஸ்டார்ஸ் வந்து வெளியிடுவாங்க. அதுதான் வழக்கம். பட் அப்படி இல்லாமல் இது வந்து மீடியா த்ரூவாக போகணும்னு நான் நினச்சோம். ஏன்னா நான் நம்புகிற ஸ்டார்ஸ் வந்து நீங்கள் தான். ஏன்னா எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதே நீங்கள் தான்றனால உங்கள் த்ரூவாக தான் இது வரணுன்றது என்னுடைய ஆழமான விருப்பமாக இருந்தது. இந்த விருப்பத்தை வந்து நிறைவேற்றி கொடுத்த என்னோடய தயாரிப்பாளர் சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் நிஜமாகவே வந்து ரொம்ப பேஷனேட்டான ஒரு ப்ரொடியூசர். அவர் ஒரு சினிமான்ற ஆர்ட் ஃபார்முக்கு ஜென்யூனாக என்ன தேவையோ அதை மேக்கிங்கில் வந்து அதை அதை அது என்ன ப்ரொவைட் பண்ணால் அந்த மேக்கிங் வந்து ஜென்யூனாக வருமோ அதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்த ஒரு மிக நல்ல சிறந்த தயாரிப்பாளர். ஒரு எல்லா டேரக்டருமே ஒரு ட்ரீம் ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி இருந்தால் ப்ரொடியூசர்ஸ் வந்து நம்ம நினச்சது எடுக்கலாம்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொடியூசர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ப்ரொடியூசரை எனக்கு அறிமுகம் செஞ்சு கொடுத்த என்னுடைய நண்பன் வந்து சதீஷ், சதீஷ், சினிமாவாலா பிக்சர்ஸ். சதீஷ் இல்லைனா ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிருக்காது. ஏன்னா எங்களுக்கு மையப்புள்ளியே அவர் தான் இருந்தார். ஸோ அது மட்டும் இல்லை, நாங்கள் கதை எழுதி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா ராஜு தான் ஹீரோன்னு நாங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறமா எங்களை ராஜுவையும் உள்ளே கொண்டு வந்தது சதீஷ் தான். ஸோ ஹீ இஸ் த ப்ராஜெக்ட் டிசைனர் ஆஃப் த ஃபில்ம் தன் பட்டர் ஜாம். அண்ட் கேவி துரை, முக்கியமாக நான் மென்ஷன் பண்ணணுன்னா, துரை வந்து டி கம்பெனி அவரோட முக்கியமான ஆள். ஏன்னா அவர் த்ரூவாக தான் வந்து ராஜு இந்த படத்துக்குள்ளே வந்தார். ராஜு கதை கேட்டுமே நம்பி ஒரு 2 மணி நேரம் கேட்ட உடனே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் அந்த படத்தை. ஸோ அதுதான் முதல் நம்பிக்கை. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான காஸ்ட் அண்ட் குரூ இருக்குது. காஸ்ட்னு பார்த்திங்கன்னா ஆத்யா, பவ்யா இவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரெட் சார்லி சார், சரண்யா மேம், தேவதர்ஷினி, இந்த மாதிரி ஒரு ட்ரீம் காஸ்ட் இருக்குது. ரொம்ப முக்கியமான ரோல்ஸில் ரொம்ப நல்ல ரோல்லாம் மைக்கேல் தங்கதுரை பண்ணியிருக்காரு, விஜே பப்பு பண்ணியிருக்காரு. வேறு யாரையும் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. ஸோ எனக்கு நான் எழுதி வச்சு பேசலை, நான் இயல்பாக என்ன வருதோ அதை தோன்றதை பேசுகிறேன். இந்த போஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட் லுக் போஸ்டர். ஸோ இந்த போஸ்டர் வந்து ஒரு போர்க்களத்தில் ஒருத்த உட்காந்து ஜாலியாக பன்பட்டர் ஜாம் சாப்பிட்ருக்கான்ற மாதிரியான ஒரு விஷயம் அது. இது என்னென்னா, படத்தில் இருக்கிற ஈஸியாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணிடலாம். ஸோ அப்படி இல்லாமல் படத்தோட ஒரு கோர் ஃபிலாசபியை ஒரு சென்சிபிளாக அது ஒரு மெட்டாஃபராக ஒரு ரினைசன்ஸ் பெயிண்டிங் மாதிரி பண்ணணுன்றது என்னோடய விருப்பம். அதை என் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னாரு. எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50 டேஸ் வந்து கையில் வரைஞ்சது தான் அந்த போஸ்டர். இங்கே நிறைய டிசைனர்ஸ் கிட்ட நாங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது நிறைய பேர் வந்து பின்வாங்கிட்டாங்க. ஸோ ஃபைனலாக வி ஃபவுண்ட் எல்லோ டூட்ஸ். ஸோ அவங்க தான் வந்து இதை நல்லா வரைஞ்சி இந்த லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு எல்லோ டூத்ஸ். அண்டு என்னோடய காஸ்ட் அண்ட் க்ரூவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். பட் எல்லோரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் கடைசியாக நான் முக்கியமான, அதாவது மேடல் இருக்கிறவங்க தான் முக்கியம், கீழே இருக்கிறவங்க முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இடம் பற்றாக்குறை ப்ளஸ் கொஞ்சம் இது வந்து ஒரு சின்ன ஈவெண்ட் தான்றனால நிறைய பேர் பேச வேணான்றனால நான் வந்து யாரையும் மேலே கூப்பிடல. ஸோ இனிவே ஃபைனலாக எல்லோரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் டெஃபினட்டாக அறிமுகப்படுத்துகிறேன். அதான் வாழ்க்கையில் வந்து நமக்கு நிறையா போராட்டம் நடக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இந்த போர்க்களம்னு நான் டெபிக் பண்ணது வந்து எல்லாரோட மைண்ட்லேயுமே இந்த போர்க்களம் இருக்குது. லைஃப்பில் வந்து நம்ம பிரச்சனை சந்திச்சுட்டே இருப்போம். ஆனால் அன்றாட ஒரு சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த என்ஜாய்மெண்ட்ஸ் வந்து நம்ம என்ஜாய் பண்ணாமே போவோம், தள்ளி போட்டே போவோம். நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த நாளையே இல்லாமல் போயிடும். ஸோ அந்தந்த கணத்தோட ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணுன்றது தான் அந்த ஃபிலாசபி தான் இந்த போஸ்டர் மூலமாக நான் லவுடாக சொல்ல நினச்சேன். அது எனக்கு தெரிஞ்சு நல்லா கன்வே ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்குலாம் பிடிச்சதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா உங்கள் சப்போர்ட் தான் வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு போகணும். நீங்கள் எப்பவும் கூட இருந்து இதை வந்து உங்கள் படமாக பார்த்துக்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜான்சன் சார் அண்ட் மை டீம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய். இங்கே ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு 80% எனக்கு எல்லாருமே தெரியும். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.
ஃபஸ்ட்டு சுரேஷ் இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சென்னைக்கே வராமல் யூஎஸில் இருந்துட்டு கதை கேட்குறப்ப வந்துட்டு கதைலாம் கேட்டுட்டு ப்ராஜெக்ட்லாம் செட் பண்ணிவிட்டு போனவர் தான். இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. படத்தை நல்லபடியாக முடிச்சாச்சு. ஸோ ஒன்லி ஃபோன் கம்யூனிகேஷன், இல்லைனா ஒரு வீடியோ காலில் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே நடக்கும். பட்ஜெட் அப்ரூவல்ஸாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸு, என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் எல்லாமே மெயிலு, வாட்ஸ்அப், ஆல்மோஸ்ட் இதுலேயே எல்லாமே முடிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்து வச்சுருக்கணும். யாரையுமே டார்ச்சர் பண்ணாமல். ஸோ ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப பேஷனேட்டான ப்ரொடியூசர். அண்ட் படத்தோட டைரக்டர் ராகவ் இஸ் மை வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். காலங்களில் வசந்தம்னு ஒரு படம் பண்ணியிருந்தார், சிவி குமார் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் படம். ஸோ சுரேஷ் நானும் சுரேஷும் மோர் தென் ஒரு வருஷமாக கான்வர்சேஷன்லேயே இருக்கும். என்ன பண்ணலாம், எதாவது பண்ணலான்ட்டு நிறைய தாட்ஸ் நிறைய டேரக்டர்ஸும் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அது எதுவுமே கரெக்டாக அமையலை. ஸோ ஃபைனலி ஐ சஜஸ்டட் ராகவ். ஸோ ராகவையும் மீட் பண்ணேன். ராகவ படத்தையும் அவர் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, ஸோ டெஃபினட்டாக ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு ஒரு சின்ன லைனாக தான் இந்த கதை வந்தது. அப்புறம் ராகவ் ஹி டுக் லைக் ஒரு மாதம் டைம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டு நரேட் பண்ணார். நரேட் பண்ண ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சி, சரி ஓகே வில் கோ அகேன் அப்படின்னாரு. ஸோ கதை ரொம்ப நல்லா வந்துச்சு. ஒரு நியூ ஃபேஸ், ஃப்ரெஷ் ஃபேஸாக யாரோ ஒருத்தங்களை நம்ம காஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது தான் ஸோ எங்களுக்கு ராஜு வந்தார் மைண்டில். சரி, ராஜுவும் இதுக்கு முன்னாடி ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு, பட் அது ஒரு ஆன்சம்பிள் காஸ்ட் அது அந்த ஃபிலிமு. ஸோ சோலோவாக இதுதான் ஃபஸ்ட் ஃபிலிம் ராஜு பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒரு புது முகத்தை நம்பி இவ்வளோ பெரிய, ஆக்சுவலாக பெரிய பட்ஜெட் ஃபிலிம் தான், அவர் ராகவ் சின்ன பட்ஜெட்டுன்ட்டார். ராஜுவை நம்பி அவர் ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ணி ஸோ ரொம்ப நல்லபடியாகவே பண்ணி கொடுத்துருக்காரு. எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகலை. அண்டு ஆக்டிங்காக பார்த்தீங்கன்னா ராஜு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நான் படம் பார்த்துட்டேன். ஹி இஸ் ஹியர் டு ஸ்டே, வெல்கம் டு கேட்டேன். நிறைய டவுட்ஸ் இருக்கும் ராஜுக்கு, அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்பார், இது எப்படி ஒர்க் ஆகும். உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகாதுங்க, பார்க்குறவங்களுக்கு தான் எல்லாமே ஒர்க் ஆகும், அதனால் டவுட்ஸ்லாம் வேண்டாம் உங்களுக்கு, ஜாலியாக. நான் படம் பார்த்து ரொம்ப நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. அண்டு பாரதியன லைன் ப்ரொடக்ஷன். ஸோ டெய்லியும் அவர் தான், இந்த போர்க்கள மாதிரி அவர் தான் ஃபுல்லாக ப்ரொடக்ஷனை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பார். அண்டு நிவாஸ் படத்தில் 4 சாங்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நிவாஸும் சூப்பராக வந்திருக்கு சாங். டெஃபினட்டாக கேட்டுட்டு நீங்களே சொல்லுவீங்க, எக்ஸ்ட்ராடனரியாக போட்டிருக்காப்புல. ரிப்பீட் ஆடியன்ஸ் அந்த சாங்குக்கு இருப்பாங்க. அண்டு ஹீரோயின் ஆதியா. ஸோ அதுக்கு ஒரு ஹீரோயினும் வேணும். ஸோ அதுவும் ஒரு நியூ கம்மராக போகலாம். ஸோ இந்த ஃபிலிம்க்கே ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கலான்னும் போது ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் போயிட்டே இருந்தது. ஸோ ஃபைனலி வி ஃபவுண்ட் அவுட் ஆதியா. அண்ட் அவங்களும் ப்ராப்பராக, ஓகே ஷீஸ் ஃப்ரம் கேரளா பேசிக்லி. ஸோ அவங்க ஒரு ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டரை பார்த்துட்டு ஓகே இவங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ தட்ஸ் ஹவ் ஆதியா என்டர் இந்த ஃபிலிம். ஸோ இங்கே எல்லா மைக்கேல் பண்ணியிருக்காரு, விஜய் பப்பு, இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சர்ப்ரைஸ்லாம் இருக்குது படத்தில். ஸோ எல்லாருமே ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்டராக பண்ணாமல் எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி எல்லாருமே இருக்கும். செட்டுக்கு வந்தாலுமே ஜாலியாக தான் இருக்கும் எப்போவுமே. அண்டு கேமராமேன் பாபு, அவர் ஜீரோன்னு ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காரு, அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் எடிட்டிங்காக இருக்கட்டும், ஜான் அவரும் ரொம்ப நல்லா மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வேறு ஒரு வேர்ஷனில் காட்டணும் அப்படின்றதுக்காக எஸ் கிவன் இஸ் எஃபர்ட்ஸ். அண்ட் ஐ லைக் டு தேங்க் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட்ஸ் எல்லாமே. ரொம்ப நல்ல படம். நீங்கள் தான் எல்லா நல்ல படமும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவீங்க. ஸோ இந்த படமும் நீங்கள் கொண்டு போவீங்க நம்புகிறேன். ஸோ பன் பட்டர் ஜாம் இஸ் ஆல் யுவர்ஸ் ஃப்ரம் நவ் ஆன். ஓகே, ஆல்மோஸ்ட் காப்பி ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளாக இப்போ அடுத்து சாங்ஸு, டீசர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக விட்டுருப்போம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். யூ வில் கெட் என்டர்டெயின் ஃபார் ஷுர். ஓகே, தேங்க்யூ. யாராவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி. தேங்க்யூ ஜான்சன் சார் அண்டு ராகவ். அவங்க தான் மெயினாக அவங்களால தான் இந்த ஈவெண்ட் இவ்வளோ பெருசாச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களால் தேங்க்ஸ் ஆனால் நம்மள ஒரு ஃபேமிலி மாதிரி. எல்லோருக்கும் வணக்கம், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். மை டீம் பன் பட்டர் ஜாம் என்னுடைய ஃப்ரெண்ட் சுரேஷ், அவர் யூஎஸில் இருக்கார் சொன்ன மாதிரி. அவரோட ஐடியாலையும் சதீஷ் அண்ணா, அவர் பிகாஸ் இஸ் லைக் எ பிரதர் ஃபார் மீ, நோயிங் ஃபார் 10 years. ஸோ இவங்களோட ஒரு ஐடியாலஜியில் தான் இந்த ஹோல் ப்ராஜெக்டே ஆரம்பிச்சது. அப்படி தான் ராகவ் உள்ளே வந்தார். ராகவ், அப்புறம் த ஹோல் டீம், ராஜு,
ஆத்யா, பாபு சார் கேமராமேன், எடிட்டர் ஜான், மைக்கேல் எல்லாருமே உள்ளே வந்தது இந்த ப்ராஜெக்டுள்ள. ஸோ இந்த படத்தில் ஒரு 5 சாங்ஸ் இந்த படத்தில். எல்லாமே இது ஒரு யூத்ஃபுல்லான ஒரு என்டர்டெய்னர். ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ற ரொம்ப ஆசை. ஸோ ஜாலியாக ஒரு ஃபன் லவ்விங்க ஒரு 2.5 hours நீங்கள் வந்து உள்ளே வந்து பார்த்துட்டு போகும்போது ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் இது ஆக்சுவலி. என்னுடைய டைரக்டர் பற்றி நான் கண்டிப்பாக சொன்னேன், ராகவ். நாங்கள் பெருசாக வந்து கம்போசிங்னா வந்து பெருசாக ரொம்ப சீரியஸாலாம் உட்காந்ததே இல்லை. ஃபன்னாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது எல்லாமே எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக நல்ல பாடல்கள் வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள். ராஜு இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர். இந்த படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவரோட டேலண்ட் என்னதுன்றது. நான் அதை ரொம்ப நம்புகிறேன். ஹி இஸ் ஹியர் டு ஸ்டே ஆக்சுவலி. அவருடைய தாட் ப்ராசஸ் அவர் பிகாஸ் ஹி ஹிம்செல்ஃப் ஆஸ் அ டைரக்டர்ன்றனால வந்து அவருக்கு ஒரு ஆக்டிங் ஒரு விஷயங்கிறத போது வந்து எல்லாரையும் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா கண்டிப்பாக நடிச்சிருக்காரு அந்த படத்தில். அதை நான் படம் பார்த்துட்டு சொல்கிறேன். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பாபு சார், நானும் ஒரு படம் சேர்ந்து பண்ணினோம். அந்த படத்துக்கு அப்புறம் வந்து இப்போது அவரோட டேலண்ட் வந்து இன்னும் வெரி வெரி சச் அ கிரேட் கேமராமேன், ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு கேமராமேன். இந்த படத்தில் அவரோட ஒர்க் வந்து தனித்து நிற்கும்ன்றது நான் நம்புகிறேன். தேங்க்யூ பாபு சார். அண்ட் ஜான் மை எடிட்டர், யாதும் ஊரே யாவரும் கேடின்னு ஒரு படத்தில் அவரோட நான் ஒர்க் பண்ணேன், விஜய் சேதுபதி சார் படத்தில். இந்த படத்தில் வந்து அவர் எடிட்டிங் பண்ணியிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். தேங்க்யூ ஜான் சார். மொத்தமாக இந்த டீம், ஆத்யா வெல்கம் டு பன் பட்டர் ஜாம். ஸோ நீங்கள் நடித்ததையும் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது. ஹோல் படமும் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறோம். ஸோ ரொம்ப பேச விரும்பலை. நல்ல பாட்டும் நல்ல படமும் வந்து தன்னால் அந்த ஆர்ட் நல்லா இருந்ததுன்னா தன்னால் அதுவே தேடிக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி.